வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க ஆப்பை யூஸ் பண்ற யூசர் பார்த்தீங்க அப்படின்னா, Gmail யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் உங்க ஆப்ல எனேபிள் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நான் ஆப்ல வந்து நான் சைன் இன், சைன் அப் பேஜ்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுலயே நம்ம சோஷியல் ஆப்ஷன் எப்படி ஆட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நான் விட்ஜெட்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி காலம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சைன் இன் டேப் நம்ம எடுக்கணும். சைன் இன் காலம்ல ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ரோ ஆட் பண்ணிக்கிறேன். ரோவோட பேடிங் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 12 குடுத்துக்கிறேன். பாட்டம்லயும் ஒரு 12 குடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா நான் 12 குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் ரோல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்ட்ன்னு குடுக்கலாம். ஸோ நான் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் குடுத்துட்டேன். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கலர் ஒயிட் குடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 18 குடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் கூட நம்ம எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சோஷியல் மீடியா ஆப்ஷன் குடுக்கணும். நான் எகைன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டெய்னர் விட்த் பார்த்தீங்கன்னா, ஃபுல் விட்த் குடுத்துக்கலாம். ஹைட் பார்த்தீங்கன்னா, ஒரு 70 குடுத்துக்கலாம். நான் கண்டெய்னருக்குள்ள நான் ஒரு ரோ ஆட் பண்றேன். இப்போ ரோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரோல வந்து ஒரு இமேஜும் ப்ளஸ் வந்து நம்ம டைட்டிலும் ஆட் பண்ண போறோம். நான் ஒரு சர்க்கிள் இமேஜ் குடுத்துக்கிறேன். டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 40 தான் குடுக்குறேன். ஓகே, ஒரு 50 கூட குடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. ஸோ பேடிங் வந்து நான் ஒரு 12 குடுத்துக்கிறேன். ரைட்லயுமே ஒரு 12 குடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் லோகோ எடுத்திருக்கேன். ஸோ அதையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். நான் சைன் இன் வித் கூகுள்னு குடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் ஒரு 18 குடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சைஸ் இன்கிரீஸ் ஆர் டிக்ரீஸ் நீங்க குடுக்கறதுனா குடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிட்டு, நான் பேடிங் ஒரு 22 குடுக்குறேன். கண்டெய்னரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு 12 குடுக்கலாம். ஓகே தான். ஸோ எலிவேஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 குடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்போ நமக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஆப்ஷனும் இருக்கு. நம்ம கூகுளும் குடுத்துருக்கோம். நான் பேடிங் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன்ஸும் குடுத்துருக்கோம். சோஷியல் லாகின் ஆப்ஷனும் குடுத்துருக்கோம். ஃபர்கெட் பாஸ்வேர்டையுமே நம்ம குடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல ஆக்ஷன்ஸ் குடுத்துடலாம். நான் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்கெட் பாஸ்வேர்ட்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகே, இதில நான் ஆக்ஷன் ஓப்பன் பண்றேன். ஆட் ஆக்ஷன் குடுங்க. ஃபயர்பேஸ் ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட் ரீசெட் பாஸ்வேர்ட் இமெயில்னு இருக்கு. ஸோ அது குடுத்துருங்க. இமெயில் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சைன் இன் இமெயில் ஃபீல்டு தான். ஸோ அதனால நான் சைன் இன் இமெயிலே குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஃபர்கெட் பாஸ்வேர்ட் நம்ம குடுத்துட்டோம். அகைன் நான் ஒன்ஸ் அகைன் வேணா செக் பண்ணிக்கிறேன். ஆட் ஃபார் எடிட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா குடுத்துட்டோம். ஸோ இப்போ நீங்க சைன் அப் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் வராது. ஸோ உங்களுக்கு Gmail லாகின் மட்டும் தான் வரும். நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம Gmail ஆப்ஷன் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் காலம் போயிட்டு கன்டின்யூ குடுக்குறேன். பேடிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 குடுத்துக்கலாம். விட்த் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கூட குடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 300 குடுத்துக்கலாம். ஓகே, கரெக்ட்டா இருக்கு. ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 70 குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கன்டெய்னர் நம்ம ரோ ஆட் பண்ண போறோம். ரோவோட பேடிங் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 12 குடுத்துக்கிறேன். ரைட் அண்ட் லெஃப்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோல என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ண போறோம்.
சர்க்கிள் இமேஜ் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துக்கிறேன். அசெட்டில் போயிட்டு நமக்கு என்ன லோகோ வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சைன் இன் வித் கூகுள்னு கொடுக்குறோம். கொடுத்துருக்கேன். 600 கொடுத்துட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டில் ஒரு 22 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 22 நமக்கு அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 16 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ கண்டெய்னரோட பார்டர் ரேடியஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 12 மட்டும் 16 கொடுத்துக்கலாம். எலிவேஷன் வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சோஷியல் ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து கண்டெய்னர் செலக்ட் பண்ணுறேன். ஆட் ஆக்ஷன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துருங்க. நான் ஆன் டேப் தான், ஸோ அதை ஆட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆத்தென்டிகேஷன் செலக்ட் பண்ண போகிறோம். லாகின் போயிட்டு ஆத் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா கூகுள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் டாக்குமெண்ட் இருக்குது. நம்ம 5 ஸ்டோர் டேட்டாபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நான் நேவிகேட் ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது, அதை நான் டிசபிள் பண்ணிவிட்டு ஆட் ஆக்ஷன் கொடுக்குறேன். நேவிகேட் டு வெல்கம் பேஜ் போகணும். ஸோ ட்ரான்சிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைன் ஆப் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சைன் அப் ஆப்ஷன் போயிட்டு சேம் தான், கண்டெய்னர் செலக்ட் பண்ணுங்கள். ஆக்ஷன் போயிட்டு ஆட் ஆக்ஷனை கொடுத்துட்டு ஆத்தென்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா சேம் லாகின் தான். ஆட் ஆக்ஷன் போயிடுறேன். நேவிகேட் டு நான் வெல்கம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லைட் ரைட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த எரரும் இல்லை. வார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே தான். ஸோ அந்த 5 ஸ்டோர் ரூல்ஸ்லாம் நம்ம செட் பண்ணும்போது நமக்கு கிளியர் ஆகிடும் இதெல்லாம். ஓகே, இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன ஆப்ஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் ஃபயர்பேஸ் கன்சோல் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஜிமெயில் ஆப்ஷன் எனபிள் பண்ணணும். ஸோ அதை நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆத்தென்டிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைன்இன் மெத்தட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம இமெயில் பாஸ்வேர்டு நம்ம எனபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஆட் ப்ரொவைடர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளையும் நம்ம எனபிள் பண்ணிடலாம். இப்போது சப்போர்ட் இமெயில் ஐடி உங்களுக்கு என்ன இமெயிலோ ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலும் ஷோ ஆகுது. உங்களுக்கு வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூகுளும் எனபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் எகைன் இன்ஸ்டன்ட் ரீலோட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். லாக் அவுட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம சைன்இன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆப்ஷன் இருக்குது. சைன் அப்லேயும் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபர்கெட் பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன். இமெயில் நமக்கு ரெக்கார்டில் இருக்குது. ஸோ இமெயில் ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். நம்ம இந்த ஃபீல்டையே நமக்கு வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கும் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி ஸோ அதில் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். நான் சிம்பிளாக இருக்கணுங்கிறதா நான் இந்த ஆப்ஷனே கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ இமெயில் சென்ட் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டொமைன் இன்னும் வெரிஃபை பண்ணல அப்படின்னு ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ டொமைன் எப்படி வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ ஆத்தரைஸ் டொமைன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் டொமைன் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ஆப் ஐடி நம்ம கொடுக்கணும். ஸோ ஆப் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஐடி ஷோ ஆகும். ஸோ அதை காப்பி பண்ணிடுங்க. எகைன் நீங்கள் ஆத்தென்டிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஆத்தரைஸ் டொமைன் கொடுத்துட்டு ஆட் கொடுங்க. .flutter.ioன்னு கொடுத்துருங்க.
ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எகைன் ஆட் டொமைன் கொடுக்குறேன். app.flutterflow.io கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து எகைன் ரீலோட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து சைன் இன் வித் கூகுள் கொடுக்குறேன். ஸோ எகைன் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ஆட் டொமைன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் டைப் பண்ணுற யூஆர்எல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டேன். நான் இப்போ ஆட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு நான் எகைன் நான் ஃப்ரெஷ்ஷாகவே நான் ரன் டைம் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஷோ ஆகுது. நீங்கள் என்னென்ன ஜிமெயிலாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். எந்த ஜிமெயில் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஜிமெயில் லாகின் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு லாகின் கொடுக்குறேன். ஸோ எனக்கு லாகின் ஆப்ஷன் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த பேஜ் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கூகுள் நீங்கள் லாகின் பண்ணுற ஆப்ஷன் எனபிள் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணி எப்படி கஸ்டமர் லாகின் பண்ணுற ஆப்ஷன் எனபிள் பண்ணணும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் மென்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.